ஈகிள்ஸ் அகாடமி தாணிப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நடந்து முடிந்த குரூப் 2A தேர்வுடைய எதிர்பார்க்கிற கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃபிஷியலாக ஆன்சர் கீ டிஎன்பிசி இன்றைக்கி தான் விட்டாங்க. இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணதில் கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். நான் டைரெக்டாக கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எதனால் இவ்வளோ கட் ஆஃப் ஏன் நான் இவ்வளோ குறைச்சலாக வச்சுருக்கேன்றதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நான் கட் ஆஃப் படிச்சிடுறேன் பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 145 மேலுக்கு, 142 ஃபீமேலுக்கு. பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 143 மேலுக்கு, 140 ஃபீமேலுக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 140 மேல், அதாவது ஜென்ரல் கேட்டகரி சொல்கிறேன். அடுத்தது 138 ஃபீமேல். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 135, 133 ஃபீமேல். இதுக்கு நிச்சயமாக மாறாது, ஏன்னா 135 ப்ளஸ் தான். இது எதனால் சொல்கிறேன்றதை நான் இந்த கட் ஆஃப் சொல்லி முடிச்ச பிறகு நான் சொல்கிறேன். நான் சொல்கிற கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குரூப் 2A கேட்டகரிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து பிசி 145 ப்ளஸ், 143 ப்ளஸ். பிஎஸ்டிஎம் 140 ப்ளஸ், 138 ப்ளஸ். பிசிஎம் 130 ப்ளஸ் மேல், 128 ப்ளஸ் ஃபீமேல். பிஎஸ்டிஎம் 126 ப்ளஸ், 125 ப்ளஸ் ஃபீமேல். எஸ்சி 139 மேல், ஜென்ரலில் சொல்கிறேன். 137 ஃபீமேல். பிஎஸ்டிஎம் 135 ப்ளஸ், 133 ஃபீமேல். பிசிக்கு, அதாவது எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு கொஷின் 2 கொஷின் முன்ன பின்ன இருக்கலாம், எஸ்சி குறைச்சலாக இருக்கலாம். அடுத்தது எஸ்டி 128 மேல், 125 ஃபீமேல். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியாது, அது எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். இது மாறத்துக்கான சான்ஸு கிடையாது. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்தால் ஒரு ஏன் நம்ம கட் ஆஃப் குறைஞ்சதுன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஷின் ஈஸியாக இருக்க மாதிரி போயிட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு கொஷினாக தப்பாயிடுச்சு. அது தப்பாயிடுச்சுன்னா அவங்க நம்ம அந்தளவுக்கு கடினமாக கேட்டாங்க. இப்போ சிறப்பு தமிழ் எல்லா தமிழும் நம்ம படிச்சுட்டு போனால் நம்ம கடினம். ஆனால் ஒரு 20 நாள் படித்தாவே இங்கிலீஷில் இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் கூட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 90 கிட்ட அவங்க எடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் தான் படிச்சிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன், அந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78லேருந்து ஒரு 80 வரைக்கும் நல்ல ஸ்கோரு. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 40 தாண்டதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அடுத்தது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 ப்ளஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு 21, 22 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். அடுத்தது இது ஒரு ஆவரேஜாக போட்டோன்னா 135ன்றது நல்ல ஸ்கோரு. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வரலை, ஒரு 130 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம் தாராளமாக நல்லா படிங்க. அடுத்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏன்னா கொஷினை பொறுத்த வரைக்கும் ஜிகேலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மோசமாக எப்போவுமே கேட்டதே கிடையாது. இவ்வளோ மோசமாக கேட்டாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானே ஒரு 17-18 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதில் நம்ம ஏன் வந்து நம்ம தமிழில் மார்க் குறைஞ்சது, ஏன் நம்மளோட வினாக்கள் குறைஞ்சதுன்னா இதுதான் காரணம். கீர்த்தனை. அடுத்தது தலையை பார்த்திங்கன்னா அதில் ட்விஸ்ட் வச்சு கேட்டானுங்க உள்ள. அடுத்தது பிரித்து எழுதுக பழைய புக்கிலேருந்து கேட்டாங்க. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா 2. அது சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா அது லைன்லேயே பார்த்தீங்கன்னா 3வது 4வது லைனில் தான் வருது. அது அந்த தைலம்ன்ற அந்த வார்த்தைகள் அந்த வினா. அடுத்தது நாடகம். அடுத்தது வேட்டி, அனகன், யாழ், ஆகுபெயர்லாம் சுத்தமாக அது நம்மளை யோசிக்கவே முடியல. வினா பெயர் நம்ம நினச்சி அதை போட்டிருப்போம், ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு தப்பாகிட்ருக்கோம். அடுத்து கலைச்சொல்ல டெலிகேட்ன்ற வார்த்தை நம்மளுக்கு பழைய புக்கிலேருந்து இது கேட்டானுங்க. அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை 1. அடுத்தது ஊமை, நேல் போல் தொடர்ந்தான்றது இந்த ஊமையும் நமக்கு இது தப்பாக இருக்கும். அடுத்தது மேடை பேச்சு. அடுத்தது சிறுகதை தலைமுறை கேட்டிருந்தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இதிலே பார்த்திங்கன்னா படிமத்தில் ஒன்று கேட்டிருந்தானுங்க. அது நம்ம ஈஸியாக தான் இருந்தாலுமே அது நமக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக போயிட்டு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது நம்ம குரூப் 2 மெயின் கேட்டகரி, அதாவது நான் என்ட்ரி இல்லாத போஸ்ட்டுக்கு குரூப் 2க்கு நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 150 ப்ளஸ், 148 ஃபீமேல். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 148 ப்ளஸ் மேலுக்கு, 146 ஃபீமேலுக்கு. எம்பிசிக்கு 145 மேல், 143 ஃபீமேல். இது ஜென்ரல் கேட்டகரி சொல்கிறேன். அடுத்தது பிஎஸ்டிஎம் சொல்கிறேன். எம்பிசியில் 143 மேல், 140 ஃபீமேல். பிசியில்
ஜென்ரல் கேட்டகரி 148 மேல், 146 ஃபீமேல், PSTM 146 மேல், 143 ஃபீமேல், BCM 143 ப்ளஸ் மேல், 141 ஃபீமேல், PSTM BCMல PSTM 141 ப்ளஸ் 139 ப்ளஸ், SCல 143 ப்ளஸ் 141 ஃபீமேல். இது ஜென்ரல் கேட்டகரி. அடுத்தது இதிலே PSTM சொல்கிறேன். 141 ப்ளஸ் 139 ப்ளஸ். ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. இருந்தாலுமே நான் ப்ரிடிக்ஷன் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். 138 மேல், 135 ஃபீமேல். PSTM பார்த்தீங்கன்னா 130 ப்ளஸ் 128 ஃபீமேல். ஸோ நான் ஓவராலாக எல்லா கட் ஆஃபையும் சொல்லிட்டேன். இந்த கட் ஆஃப் மாறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதோட சென்டர் பாயிண்ட்டு நான் ஆரம்பிக்கிறது எங்கன்னா 135லேருந்து ஆரம்பிக்கிறேன். PSTM பொறுத்த வரைக்கும் 135 நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக MBC, SC, ST, BCM இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 135 100% நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் நிச்சயமாக அடுத்த எக்ஸாம் நீங்கள் அடுத்த போர்ஷன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நன்றி, வணக்கம்.